ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோன் கோஸ் சேனல். வெல்கம் டு ஒரு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ப்ராப்ளம் நம்பர் 189 ரொட்டேட்டரி அப்படின்ற ப்ராப்ளம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரே ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கே, ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. இந்த அரே வந்துட்டு 3 டைம் ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 3 டைம் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் சைடு அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா பின்னாடி இருக்க எலமெண்ட்டை தூக்கி அப்படியே லைக் ஐ மீன் ரைட் சைடில் இருக்க எலமெண்ட் தூக்கி நான் என்ன பண்ணுவோம்னா அப்படியே லெஃப்ட் சைடில் போட்டு வருவோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ரைட் சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் 1 ஸ்டெப் டு ரைட்னு கொடுத்துருக்காங்களா. ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கு, இந்த 7 அப்படின்ற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு. ஸோ அடுத்த ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. அடுத்து தேர்ட் ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இத்தனை டைம் ரொட்டேட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 5 6 7 1 2 3 4 வந்துருக்கு கரெக்டாக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்து பேசிக்காக ரைட்டில் ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்துட்டு எப்படி ரொட்டேட் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கே அப்படின்றது எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்றது இப்போ 3 டைம்ஸ் கொடுத்தாங்காட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அரே 3 டைம்ஸ் ரைட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சரோட ரிட்டர்ன் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம லைக் சம்மா போட போகிறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ எனக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இன்புட் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம், ஓகேவா? ரொட்டேட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த 7 இருக்குல்ல, இந்த 7 தூக்கி என்ன பண்ணுவோம் அப்படி முன்னாடி போட்டுருவேன். அப்போ எனக்கு என்ன ஆகுனா ஸோ பேசிக்காக 7 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது டைம் ரொட்டேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன ஆயிருன்னா இந்த 6 தூக்கி நான் என்ன பண்ணிடுவேன்னா இப்படி முன்னாடி போட்டுருவேன். அப்போ எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 6 7 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து எனக்கு என்ன ஆகுனா தேர்ட் ரொட்டேஷன், ஓகேவா? எனக்கு தேர்ட் ரொட்டேஷனில் பேசிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 5 தூக்கி என்ன பண்ணிடுவேன் முன்னாடி போட்டேன்னா எனக்கு என்ன ஆகுனா பேசிக்காக 5 6 7 1 2 3 4ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், கே வந்து 3 டைம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 3 டைம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது என்னுடைய அவுட்புட், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 5 6 7 1 2 3 4 தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இப்போதைக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஓமேகா இதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா கிளியர் பண்ணிட்டு இந்த ஏரோ மாற்றி கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த கே வந்துட்டு நான் மாடுலோ பண்ணி எடுக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த கேவை நான் வந்துட்டு இந்த லென்த் இருக்குல்ல இதுதான் வந்துட்டு அரே, கரெக்டாக? ஸோ எனக்கு அரேயோட லென்த் வந்துட்டு இங்கே பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 5 6 7 கரெக்டாக. அரேயோட லென்த் வந்துட்டு 7. நம்ம இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? 0 1 2 3 4 5 6. இப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் கேவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அரே இருக்குல்ல, அரேயோட சைஸ் இருக்குல்ல, சைஸோட மாடலோ பண்ணிப்பேன். அப்போ எனக்கு இந்த சம்மில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 மாடலோ 7 எனக்கு பேசிக்காக எனக்கு என்னவா இருக்குன்னா அதே மாதிரி தான் 3 தான் இருக்க போகுது, ஓகேவா? 3 மாடலோ 7 என்ன வந்துட்டு பேசிக்காக 3 தான் இருக்க போகுது. ஏன் வந்துட்டு இந்த மாடலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்னோட அரேவோட சைஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இந்த மாதிரி கேஸ் எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் கேஸ். என்னோட அரேவோட சைஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. என்னோட கேவும் 7 இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், 7 மாடலோ 7 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு வந்துட்டு நோ ஆப்ரேஷன்ஸ் ஆர் நீடட், ஓகேவா? எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ ஆப்ரேஷன்ஸ் இது வந்துட்டு ஒரு கேஸ். இப்போ இன்னொரு கேஸ் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அரேயோட லென்த்தோட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, ஓகேவா? அரேயோட சைஸ் வந்து 3ன்னு வைங்க. இப்போ 10 மாடலோ 3 வந்து எனக்கு பேசிக்காக என்ன வரும், 7 வரும், கரெக்டாக? 7 வரும். அப்போ என்ன பண்ணணும், நான் வந்துட்டு 7 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு போதும். ஓகே, 3 10 சாரி 7 போட்டோம். ஸோ அவ்வளோ கூட பார்த்தீங்கன்னா 1 தான் வரும் இங்கே தப்பாக போட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பேசிக்காக எனக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொட்டேட் பண்ணால் போதும், கரெக்டாக? 1 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு ரொட்டேட் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு போதும் இந்த இடத்துல, கரெக்டாக? நான் வந்துட்டு தேவையில்லாமல் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேவை 10 டைம்ஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல் ஆப்ரேஷன் வந்து இந்த இடத்துல பண்ணுறோம் ஸ்டார்டிங்லேயே. கேவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரேயோட சைஸோட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம வந்துட்டு பேசிக்காக மாடலோ பண்ணிடுவோம் அந்த இடத்துல. ஸோ ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்து நம்மளோட ப்ராப்ளம்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டு
இது அப்படி ஓகே. இந்த என்டையரா நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கா 3 ரிவர்ஸ் வந்துட்டு பண்ண போறேன். ஓகேவா? 3 ரிவர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ரிவர்ஸ் ஆப்ரேஷன் என்ன பண்ண போறேன்னா 3 டைம்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? ரிவர்ஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு நான் 3 டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் எப்படி பண்ண போறேன்னா 0ல இருந்து n-1 வரைக்கும் அப்படியே வந்துட்டு பண்ணுவேன். அப்போ 0ல இருந்து n-1 என்ன பண்ணுறேன்னா அரே ரிவர்ஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, ரிவர்ஸ் பண்ணக்கப்புறம் அதாவது நான் அப்படியே அந்த என்டையர் அரே ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரிவர்ஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடும் கரெக்டாக. 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ இதுதான் என்னோட பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட அரேவா வந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா 0ல இருந்து k-1 வரைக்கும் நான் ரிவர்ஸ் பண்ண போறேன். 0ல இருந்து k-1 ரிவர்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம இங்கே இண்டெக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டா? அப்போ நான் 0 இவாட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ நான் 0ல இருந்து k-1 வரைக்கும் நான் இது பண்ண போறேன். அப்போ 0ல இருந்து நான் k-1 k-3 0ல இருந்து 2 வரைக்கும் நான் ரிவர்ஸ் பண்ணுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பாட்டை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா பேசிக்காக ரிவர்ஸ் பண்ணுவேன். எனக்கு ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஸோ இந்த பாட்டை மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வந்துடும் பேசிக்காக எனக்கு வந்துட்டு 5, 6, 7 வரும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்புட் அரே. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். 0, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டா? இப்போ அடுத்து நான் தேர்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ண போறேன்னா, கேல இருந்து n-1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3a, 3ல இருந்து n-1 பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் என்ன பண்ண போறேன்னா ரிவர்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போறேன். அப்போ எனக்கு ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? எனக்கு இங்கே வந்துட்டு பேசிக்காக ரிவர்ஸ் பண்ணா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5a, 6, 7 இதான் இந்த பாட்டை மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ண போறோம் கரெக்டாக 3ல இருந்து 6 வரைக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் என்ன பண்ணிட்டேன் 3 டைம் என்னோட ரிவர்ஸ் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கரெக்டாக. 3 டைம் என்னோட ரிவர்ஸ் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா தெரியும். 5, 6, 7, 1, 2, 3, 4 தான் வந்திருக்கு. நம்ம லீட் கோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் ரொட்டேட் பண்ணக்கப்புறம் 5, 6, 7, 1, 2, 3, 4 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ட்ரைவர் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 டைம் அந்த ரிவர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸாக நம்ம வந்துட்டு எப்படி ஒரு அரே ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ கோட் பண்ண போகலாம். இன்கேஸ் ட்ரைவர் புரியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி கே இருக்குல்ல, மாடுலோ தி நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து மாடுலோ தி கே வித் தி அரேஸ் லென்த் டு ஹேண்டில் தி கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் கே வேல்யூஸ் அரே லென்த் கரெக்டாக. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் மாடுலோ பண்ணுறேன் கரெக்டாக. இப்போ மாடுலோ பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா கே ஈக்குவல் டு கே மாடுலோ நம் ஸ்டார்ட் லென்த்து கரெக்டா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 3 டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் கரெக்டா. பெர்ஃபார்ம் 3 ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கரெக்டா. 3 ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் நான் வந்து பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ஃப்ரம் 0 to n-1 ஆஃப் தி அரே கரெக்டா. இப்போ என்ன பண்ணுறேன் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிவர்ஸுக்கான ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்துட்டு நம்ம எழுதலாம் மேலே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அந்த ரிவர்ஸில் என்ன பண்ண போகிறேன் என்னோட அரே வந்துட்டு பாஸ் பண்ண போகிறேன். என்னோட அரே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் என்னோட எண்டிங் பாயிண்ட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 to n-1 வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 0 to n-1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேசிக்காக என்னோட ஆர்குமெண்ட்டாக வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிவர்ஸ் ஃப்ரம் 0 to k-1 ஆஃப் தி அரே கரெக்டாக. இப்போ அப்டேட் ஆன அரேலேருந்து என்ன பண்ண போகிறேன் 0 to k-1 அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி 0 to k-1 வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறேன் கரெக்டாக. அடுத்து ஃபைனல் ரிவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ரம் k to n-1 ஆஃப் தி அரே கரெக்டா. ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா என்னோட ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு நான் என்னோட அரே நேம் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கேவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலிருந்து n-1 வரைக்கும் கரெக்டா. கேலிருந்து n-1 நம்ம ஸ்டார்ட் n-1 கொடுத்து என்ன 3 டைம் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். நீங்கள் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் டைப் பண்ணிட்டு வாய்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே எடுக்காம நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த 3 ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே வந்துட்டு ரொட்டேட் ஆயிரும். ஆஃப்டர் ஆல் தி 3 reverse operations, the input array will be rotated in place. கரெக்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் பிளேஸ் ரொட்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா ரிவர்ஸுக்கான ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதணும். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஃபார் ரிவர்ஸிங் தி அரே. கரெக்டா நான் என்ன பண்ணிட்டேன், ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் கீழே கால் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்துட்டு நான் பேசிக்காக எழுதல. கரெக்டாக அதனால நீங்கள் எழுதலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம்னா பப்ளிக்கு வாய்டு ரிவர்ஸ்ன்ட்டு எழுதுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேயோட லென்த் வாங்குது. கரெக்டாக அரேயோட லென்த் வாங்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேயோட லென்த்ன்ற பாருங்க அரேவே வாங்குது. அரேவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்குறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், 2 ஆர்குமெண்ட் வாங்குறோம், 2 பாயிண்டர்ஸ் வந்துட்டு வாங்குறோம். அந்த பாயிண்டர்ஸ் தான் என்ன பண்ண போறோம்னா எதுலேருந்து எதுக்கு ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக அப்போ என்ன பண்ண போறோம்னா நான் வந்துட்டு இன்ட்டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு எண்டுன்னு சொல்லிட்டு 2 பாயிண்டர்ஸ் வந்துட்டு வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு என்ன பண்ண போறேன்னா பேசிக்காக பாயிண்டர்ஸ் வந்துட்டு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா அதாவது ஸ்டார்ட்டும் எண்டும் மீட் ஆகிறதுக்கு என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு 2 பாயிண்டர்ஸ் எடுத்து நான் வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? நீங்கள் பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் பிளேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு அரே இன் பிளேஸ்ல ரிவர்ஸ் பண்ணணும்னு தெரியல ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதை வந்துட்டு ஒரு தனி வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ என்ன பண்ண போறேன்னா அரே வந்துட்டு இன் பிளேஸில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா கோர்ஸ் எடுத்துட்டு டெம்ப் அப்படின்ற வேரியபிளில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார்ட் பாயிண்டரோட எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட ஸ்டார்ட் பாயிண்டர் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய என் பாயிண்டர் இருக்க வேல்யூ எடுத்து போடுறேன். அடுத்து என்னோட என் பாயிண்டரில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட்ல இருந்த வேல்யூ தூக்கி எடுத்து போட்டுருவேன். ஓகேவா? ஸ்டார்ட்ல டெம்ப்ல இருந்த வேல்யூ கரெக்டாக எடுத்து போட்டு என்ன பண்ணுறேன் 2 பாயிண்டருமே இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்ட் அதாவது ஸ்டார்ட் பாயிண்டரை வந்துட்டு நான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி என் பாயிண்டரை வந்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக ஸோ நம்மளோட ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக முடிஞ்சு கீழே நம்ம என்ன பண்ணிட்டோம் 3 ரிவர்ஸ் கால்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த கோடை ரன் பண்ணலாம். ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிருச்சு. ஸோ வி கேன் ரன் த ஹிடன் கேசஸ் அஸ் வெல். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிடன் கேசஸ்மே ரன் ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு அதை விட்டு ரொட்டேட்டரி ரொம்ப ப்ரூட் ஃபோர்ஸ் போட்டு குழப்ப தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேவா? நீங்கள் ட்ரைரன் பார்த்துருந்தாலே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. ஸோ பை கைஸ், see you in the next video.